ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த நல்ல சந்தோஷமான இந்த மாதத்தினுடைய முதலாவது நாள் இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற, திருச்சபைக்கு வந்திருக்கிற, இன்னும் ஆன்லைன் மூலமாக இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொருவரையும் நான் வாழ்த்தி நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். இந்த மாதம் ஆண்டவர் நமக்கு பெரிய காரியங்களை கர்த்தர் செய்ய போகிறார். இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து வேதம் சொல்கிறது, ஆண்டவர் ரொம்ப துக்கமாய் தேவனுடைய தீர்க்கதரிசி ஆண்டவரிடத்தில் போய், ஆண்டவரே யாருமே கேட்காததை இந்த ஜனங்கள் இத்தனை வருடம் கேட்காத ஒன்றை கேட்குறாங்களே. உடனே ஆண்டவர் சொல்லுகிறார், நீ ஒன்றும் வருத்தப்படாத, அவர்கள் உன்னை தள்ளவில்லை. அப்படின்னா அவன் என்ன, தன்னை தள்ளிட்டாங்க. அது வரைக்கும் தீர்க்கதரிசிகள் தான் ஜனங்களை வழி நடத்தினாங்க, அவர்கள் தான் அவர்களுக்கு ஆலோசனை சொன்னாங்க. ஆனால் மற்ற நாடுகளில் எல்லாம் எல்லாருக்கும் ராஜாக்கள் இருந்தார்கள், அந்த ராஜாக்கள் மூலமாய் ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டார்கள். ஆனால் இஸ்ரவேலுக்கு மட்டும் தனியாக ஒரு ராஜாவை கர்த்தர் நியமிக்காம, கர்த்தர் ஊழியக்காரங்களை நியமித்து அவர்கள் மூலமாய் ஆண்டவர் அவர்களுக்கு தேவையான வார்த்தைகளை கொடுத்தார். ஆனால் இந்த பக்கத்து நாட்டில் இருக்கிற ராஜாக்கள் எல்லாம் பார்த்து அவங்கள வழி நடத்துக்கிறத பார்த்த உடனே இந்த ஜனங்களுக்கு ஒரு ஆசை வருது, இல்லை அவங்களுக்கு எல்லாருக்குமே ராஜா இருக்காங்க, எங்களுக்கு மட்டும் ஏன் ராஜா இல்லை, எங்களுக்கு ஒரு ராஜா வேணும் அப்படின்னு. அப்போ ஆண்டவருக்கு அது விருப்பமாய் தெரியவில்லை. ஆண்டவருடைய பிள்ளைகளை கர்த்தர் நம்மளை வித்தியாசமாய் சில நேரத்தில் நடத்துவார். அவங்களுக்கு இருக்கிறது மாதிரி எனக்கு இருக்கணும் அப்படின்றத ஆண்டவர்கிட்ட கேட்க முடியாது. என்னை ஆசீர்வதியும் அப்படின்னு கேட்கலாம், ஆனால் ஆண்டவர் அவங்களுக்கு ஒன்று கொடுத்துருக்கீங்களா அதை மாதிரி எனக்கு கொடுத்துருக்கீங்கன்னு கேட்க முடியாது. அப்போ ஆண்டவர் சொல்லுகிறார், தீர்க்கதரிசி கர்த்தர் முன்னாடி நிற்கிறார், இந்த மாதிரி ஜனங்கள் ராஜா வேணும்னு கேட்குறாங்க. உடனே கர்த்தர் சொல்லுகிறார், நான் அவர்கள் உன்னை தள்ளவில்லை, நான் அவர்களை ஆளாதபடிக்கு அவர்கள் என்னை தள்ளினார்கள். அப்போ அது ரொம்ப வருத்தமாகுது ஆண்டவருக்கு. அதற்கு பிறகு எழும்பின ராஜாக்கள் மூலமாய் ஜனங்கள் ரொம்ப வருத்தப்பட்டாங்க. அதனால் இந்த மாதம் முழுவதும் இந்த ப்ரேயரை ஆரம்பிக்கும் போதே என் இருதயத்தில் ஆண்டவர் வச்ச வார்த்தை, ஆண்டவரை யாருமே எங்களை ஆள வேண்டாம், நீர் எங்களை ஆண்டு கொண்டால் போதுமானது. ஸோ அப்படி தான் இந்த மாதத்தை நம்ம துவங்க போகிறோம். நீங்கள் எங்களை கண்ட்ரோல் பண்ணுங்கப்பா, நீங்கள் எங்களை தண்டிங்க ஆண்டவரை, நீங்கள் கொடுக்குற எதுவானாலும் வாங்குறதுக்கு நாங்கள் எப்படி இருக்கிறோம்னா ஆயத்தமாக இருக்கிறோம். அதான் ஆண்டவர் தாவீதினுடைய கையில் நீ இந்த மாதிரி தண்டனையை செலக்ட் பண்ணிக்கோன்னு சொல்லும்போது கூட, இல்லை ஆண்டவரே நான் செலக்ட் பண்ணலை, நீங்கள் எனக்கு என்ன தண்டனை நீங்கள் தரணும்னு நீங்கள் முடிவெடுத்துக்குங்க. அதனால் இந்த மாதம் முழுதும் கர்த்தருடைய கரத்திலேயே இருக்கிறது. கைகளை உயர்த்தி எல்லாரும் சொல்லுங்க, ஆண்டவரே என்னுடைய குடும்பத்தை இந்த மாதம் நீங்கள் ஆளுகை செய்யணும், என் சரீரத்தை நீங்கள் ஆளுகை செய்யணும் சொல்லுங்க. நான் அதை விரும்புகிறேன் ஆண்டவரேன்னு சொல்லுங்க. நான் அதை விரும்புகிறேன். நீங்கள் என்னை கண்டிக்கிறத நான் விரும்புகிறேன் ஆண்டவரே. ஆண்டவரே நீங்கள் என்னை சிட்சிக்கிறத நான் விரும்புகிறேன் ஆண்டவரே. ஆண்டவரே நீங்கள் என்னை தட்டி கொடுக்கறத விரும்புகிறேன் ஆண்டவரே. நீங்கள் எந்த பாதையில் நீங்கள் என்னை நடத்தினாலும் அந்த பாதையை ஏற்றுக்கொள்வதற்கு நான் ஆயத்தமாக இருக்கிறேன் ஆண்டவரே. இன்னொருத்தருடைய கையில் மட்டும் நீங்கள் ஒப்பு கொடுத்துடாதீங்க ஆண்டவரே, இன்னொருத்தர் தண்டிக்கிறது மாதிரி என்னை வச்சிடாதீங்க. ஆனால் நீங்கள் என் வாழ்க்கையில் என்ன செஞ்சாலும் அதை ஏற்றுக்கொள்வதற்கு நான் ஆயத்தமாக இருக்கிறேன். இந்த மாதம் ஆண்டவரே நீர் எங்களையும் எங்களுடைய குடும்பத்தையும் எங்களை சுற்றி இருக்கிற சகலவற்றையும் நீர் ஆளுகை செய்வீராக, நீர் ஆளுகை செய்வீராக. ஆமென். தடைகளை நீக்கி போடுகிறவர் நமக்கு முன்னே கடந்து போகிறார். இத்தனை மாதங்களும் இருக்கிற தடைகள் இந்த மாதம் உடையும் என்று நான் நம்புகிறேன். அந்த தடைகளை எல்லாம் கர்த்தர் உடைத்து நமக்கு எந்த ஆசீர்வாதத்தை தர வேண்டுமோ அதை இந்த மாதம் கர்த்தர் கட்டளை இடுவாராக. அது மனிதனால் வந்த தடையாய் இருந்தாலும் இந்த மாதம் கர்த்தர் தடைகளை முறியடிக்கிறவராய் நமக்கு முன்னே கடந்து போகிறார். பல வருடங்களாய் நடக்காத காரியம் இந்த மாதம் நமக்கு நடக்க போகிறது. பல வருஷங்களாய் தடைபட்ட காரியம் இந்த மாதம் நமக்கு நடக்க போகிறது. காரணம், தடைகளை உடைக்கிறவர் நமக்கு முன்னே கடந்து போகிறார். ஒரு 2 பாடலை பாடி கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். நமக்கு எல்லாருக்கும் தெரிந்த பாடல், எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர், எப்படி நன்றி சொல்லுவேன். நன்றி ராஜா, நன்றி ராஜா. சேர்ந்து கரங்களை தட்டி பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். தாழ்மையில் இருந்தேன், தயவாய் நீர் என்னை நினைத்ததற்காக நன்றி. எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தி, எப்படி நன்றி சொல்வே, நான் எப்படி நன்றி சொல்வே.
பாடும். எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தி, எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா. தாழ்மையில் இருந்தே தயவாய் நினைத்து தேவனே உம்மை துதிப்பேன். தாழ்மையில் இருந்தே தயவாய் நினைத்து தேவனே உம்மை துதிப்பேன். தேவனே உம்மை துதிப்பேன். எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தி, எப்படி நன்றி சொல்வேன், எப்படி நன்றி சொல்வேன். பாடும். எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தி, எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். பலவீனன் என்று பலவீனன் என்று தள்ளிவிடாமல் பலத்தால் இடை கட்டினீ. பலவீனன் என்று தள்ளிவிடாமல் பலத்தால் இடை கட்டினீ. பலத்தால் இடை கட்டினீ. எத்தனை நன்மைகள் எனக்கு எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். பாடும். எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தி, எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி. கைகளை மேல தட்டி நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா. சொல்லுவோம். நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா. பாவத்தினாலே மரித்து போயிருந்தேன், கிருபையை ரட்சித்தீரே. பாவத்தினாலே மரித்து போயிருந்தேன், கிருபையை ரட்சித்தீரே. கிருபையை ரட்சித்தீரே. எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தி, எப்படி நன்றி சொல்வேன். இந்த வருடம் ஆரம்பித்ததிலிருந்து எனக்காக எத்தனை எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தி, எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். சொல்லுவோம். எனக்காக மரித்து, எனக்காக உயிர்த்து, எனக்காய் மீண்டு வருவீர். எனக்காக மரித்து, எனக்காக உயிர்த்து, எனக்காய் மீண்டு வருவீர். எனக்காய் மீண்டு வருவீர். எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தி, எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தி, எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்லலாம். கைகளை மேல. நன்றி ராஜா, 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 இயேசு ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா. கரங்களை தட்டி அவருக்கு ஒரு நன்றி. ஹalleluya. நன்றி ராஜா, இயேசு ராஜா. சொல்லுவோம். நன்றி ராஜா, இயேசு ராஜா. முழு பலத்தோட நன்றி, 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 நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே.
ஹல்லேலூயா. நீர் செய்த அதிசயம் 1000 உண்டு, அதை விவரிக்க முடியாது. நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் செய்த நிறைய அதிசயங்களை நம்ம எப்படி சொல்ல முடியாதுன்னா, அதை எக்ஸ்பிளைன் பண்ணி அதை விவரித்து சொல்ல முடியாது. ஒருவேளை நம்ம விவரித்து சொன்னோன்னு வைங்களேன், நிறைய பேருக்கு பொறாமை தான் வரும். நிறைய பேர் நம்மை பார்த்து ஏளனமாய் தான் பார்ப்பார்கள், வித்தியாசமாக தான் பேசுவாங்க. ஏன்னா அவ்வளவு நன்மைகளை கர்த்தர் நமக்கு செய்திருக்கிறார். நீ பாருங்களேன், நமக்கு செய்த நன்மையை சில நன்மை வெளியே சொல்ல முடியுமான்னு கேட்டால் வெளியே சொல்லவே முடியாது. வெளியே சொன்னோமே ஆனால் நிறைய பேருக்கு அதனுடைய சாட்சி தெரியாது. இது எப்படி நடந்துச்சு, எப்படி வந்துருச்சு, எவ்வளோ ஆண்டவர் அற்புதம் செய்கிறாரு, எவ்வளோ நேசிக்கிறாரு, இது தெரியாது. ஆனால் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னால், நம்மளை பொறாம தான் படுவாங்க. அதனால் சில நேரங்களில் நம்முடைய சாட்சிகள் கூட நமக்கு என்னவாகும் அப்படின்னா டேஞ்சராக மாறிடும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் சாட்சிகள் கூட எந்த இடத்துல சொல்லணுமோ அந்த இடத்துல மட்டும்தான் சொல்லணும். எல்லாரிடத்துலையும் உங்களுடைய சாட்சிகளை நீங்கள் சொல்லிடவே முடியாது. அந்த சாட்சி நம்ம சாட்சின்னும் போது கர்த்தர் ஒரு அற்புதத்தை செஞ்சாருன்னா ரொம்ப உற்சாகமாக சொல்லணும்னு நினைப்போம். ஆனால் அதை நல்ல விதத்தில் எடுக்கிறவங்க ரொம்ப குறைவானவங்களாக தான் இருப்பாங்க. அவங்களுடைய மைண்டு என்னென்னமோ ஓடும், அவங்க மைண்டு எப்படியோ. அதனால் எல்லா சாட்சிகளையும் எல்லாருக்கும் முன்னாடியும் சொல்லணும்னு நம்ம நினைக்கிறத கூட நம்ம என்ன பண்ணணும்னா, நம்ம நினைப்போம் இந்த சாட்சினால அவங்க பலப்படுவாங்க, இந்த சாட்சி அவங்கள உற்சாகப்படுத்தும், இந்த சாட்சினால அவங்க சந்தோஷப்படுவாங்க, ஆண்டவரை மகிமைப்படுத்துவாங்கன்னு நம்ம நினைப்போம். ஆனால் அவங்க என்ன பண்ணுவாங்க தெரியுமா, அவங்க நிறைய பேர் பொறாமைப்பட்டு வித்தியாசமாக பேசுவாங்க. ஆனால் உங்களுடைய ஆரம்பமோ உங்களுடைய துவக்கமோ அந்த சாட்சியை பெற்றுக்கொள்வதற்கு நீங்கள் எந்த இடத்துலேருந்து கடந்து வந்தீங்கன்றத அவங்களுக்கு தெரியாது. நீங்கள் அதுக்கு என்ன தியாகம் பண்ணீங்க, நீங்கள் அதுக்கு எவ்வளோ ஜெபம் பண்ணீங்க, நீங்கள் அதுக்கு எவ்வளோ ஒப்பு கொடுத்தீங்க, ஆண்டவர் உங்களுக்கு ஏன் செஞ்சார், அது எதுவுமே அவங்களுக்கு தெரியாது. அவங்களுக்கு ஆனால் என்ன பண்ண முடியாதுன்னு அதை ஜீரணிக்கவே முடியாது. தாவீது அவ்வளோ பெரிய அற்புதத்தை செய்து கொண்டு வரும்போது, இவன் ஒரு சின்ன பையனா, சரி இவ்வளோ இதுவாக பண்ணுறானே அப்படின்னு அவனுடைய தோலை தட்டி கொடுக்கறதுக்கு கம்மியான பேர் தான் இருந்தாங்க. ஆனால் பொறாமப்படுறதுக்கு நிறைய பேர் இருந்தாங்க. ஆனால் நான் நம்புகிறேன், நம்முடைய தேவன் எவ்வளோ நல்லவர். நீர் செய்த அதிசயம், சொல்லுங்கள் சத்தமா, முழு பலத்தோடு சொல்லுங்கள், நீ செய்த அதிசயங்கள் அதை விவரிக்க முடியவே முடியாது. பாருங்கள், நீங்கள் இப்போ பாருங்களேன், இந்த மந்தில் ஏதாவது ஒரு சம்பள உயர்வு வாங்கிட்டீங்கன்னு வைங்களேன், அடுத்த சம்பள உயர்வு உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு குறைஞ்சது 1 வருஷம் ஆகும். 1 வருஷத்துக்கு முன்னாடி சம்பள உயர்வு கொடுக்க மாட்டாங்க. அவன் நிறைய பேர் தடுத்து இப்போ தானே கொடுத்தோம். ஆனால் இன்று வரையில் நம்முடைய ஆண்டவர் நம்முடைய உயர்வில் ஒரு நாள் கூட முட்டுக்கட்டை போடாமல் நம்மளை உயர்த்துகிற ஒரு நல்ல தேவன். அவர் ஒருவர் மட்டுமே. ஹல்லேலூயா.